ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாய்ராம், தொடர்ந்து நமது 2வது மாதமாக நம்ம இந்த சிறப்பு சத்சங்கம் நம்ம மாவட்ட அளவில் நேரலையில நடக்குது. இந்த நேரலை நிகழ்ச்சியில நம்ம ஆன்மீகம், சனாதன தர்மம், சாய் இலக்கியம், இந்த 3 தொடர்பான எந்த கேள்விகளையும் நம்ம கேட்கலாம். அதற்கு பதில் தெரிந்த யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். இது ஒரு கலந்துரையாடல் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதுல இன்றைக்கான செஷன்ல ஒரு சிலர் ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன முன்னுரையோட மதிப்பிற்குரிய டாக்டர் கோவிந்தராஜ் சாய்ராம் அவர்களை துவங்குற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். அதை தொடர்ந்து வரிசையா நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்க கேள்விகளை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன கேள்விகள் இருக்கோ மற்றவர்கள் கலந்து கொண்டிருக்கிற யார் வேணாலும் கேட்கலாம். தொடர்ந்து மதிப்பிற்குரிய டாக்டர் கோவிந்தராஜ் சாய்ராம் அவர்கள். சாய்ராம், கேக்குதா சாய்ராம்? கேக்குதுங்க சாய்ராம். இன்றைய பாலகிருஷ்ண சாய்ராம் வந்துட்டாரு. சத் சங்கத்துல நம்ம முன்பே குறிப்பிட்டது போல சில கேள்விகள்லாம் இருக்கிறது. நாம பாலகிருஷ்ண சாய்ராம் எந்த மாதிரி நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்னு கேட்டாரு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, அவருக்கு நம்ம லைவா வர்ற கேள்விகளுக்கு முதல்ல இடம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம மெசேஜில் வந்தது இல்லையா, அதுல இருந்து டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். இப்போ நீங்க யாராவது லைவா இருக்கிறவங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நாம இன்னைக்கு நம்ம குரூப்ல வந்த மெசேஜில் வந்த கேள்விகள்ல ஏதாவது 1-2 எடுத்து நம்ம அதை பத்தி விவாதிக்கலாம். சாய்ராம், பாலகிருஷ்ண சாய்ராம். சாய்ராம். சாய்ராம், நான் சொன்னது கரெக்டுங்களா? சரிம்மா, கரெக்ட். நீங்க லைவா இருக்கிறவங்க நாம எத்தனை பேர் இருக்கோம்? 8 பேர் இருக்கோம். அதுல இப்ப டைரக்டா நீங்க லைவ் இருக்கிறவங்களுக்கு கூட will give a preference first. மேபி அதுல இருந்த கேள்வியே நீங்க மறுபடியும் கேட்டீங்கன்னாலும் தப்பு இல்லை, மெசேஜில் போட்ட கேள்வியே. இது இல்லாத பட்சத்துல நாம அந்த கேள்விகளை ஏதாவது 2 எடுத்துக்கலாம். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம், சொல்லுங்க சார். சாய்ராம் கேக்குதுங்களா? ஜெயசுதா பேசுறேங்க சாய்ராம். சாய்ராம், ஒரு 2-3 days பேக் சத்சங் குரூப்ல ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்ணிருந்தீங்க. Do not thank me. சுவாமி சொல்றாரு, do not thank me. I am not a third person. Do you thank your mother who serves you food every day? Consider Swami as your own. இப்ப நாம குழந்தைங்களுக்கு நம்மளே இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கு நம்ம சுவாமிக்கு நன்றி சொல்லணும்னு சொல்றோமே. அப்ப இந்த நன்றி எப்படி, எந்த பாவத்துல சொல்லணுமா, இல்ல சொல்லக்கூடாதா, இல்ல குழந்தைங்களுக்கு இது எப்படி சொல்லி கொடுக்கறதா? ரொம்ப அருமையான கேள்வி. சுவாமி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அந்த சொல்லும் பொழுது அது கான்டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. யார்கிட்ட சொல்றாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அந்த கேட்கிறவர் ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப அட்வான்ஸ் லெவல் இருக்கலாம், இல்ல ஹி மே பி நியூ என்ட்ரன்ட், ரொம்ப புதுசா இருக்கலாம், ஒருத்தர் பக்திமானா இருக்கலாம், ஒருத்தர் சேவாதல்ல இருக்கலாம். இப்போ சாமி ஒரு அம்மாட்ட நீ வேதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ம இஸ்லாமிய லேடின்னு நினைக்கிறேன்னா அந்த அம்மாட்ட நீ வேதம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா, இது நம்ம உடனே இந்த கான்டெக்ஸ்ட விட்டுட்டு சுவாமி வேதம் படிக்க வேண்டாம் சொல்லியிருக்கார், வேத கிளாஸே தேவையில்லை நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுதுமா இந்த ஆஞ்சநேயரை பத்தி நீ படிச்சிருப்ப. மனதளவுல நான் வேறு நீ வேறு, ஆத்ம லெவல்ல நானும் நீ ஒண்ணு, இப்படியெல்லாம் நீ படிச்சிருப்ப. இதெல்லாம் ஒரு லெவல். நம்ம பக்தர்கள நிறைய லெவல் இருக்கு. ஓகே. அப்போ ஆத்மீகத்துல ரொம்ப மேல போற வேளையில
நான் வேற சுவாமி வேறங்கிற அந்த கேப்பே இருக்காது. ஆமாங்க. ஐ ஆம் சுவாமி, சுவாமி மீ, அப்படிதான் இருக்கும். ஆமாங்க. இன்னொன்னு வந்து எனக்கும் சுவாமிக்கும் நான் வந்து ஒரு கேப்பை கிரியேட் பண்ணா அது தப்பு. There is no gap between me and Swami. Do not thank சுவாமின்னு சொல்றது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல். மற்றபடி நம்ம நல்லா சாப்பிட்டாலும் சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நல்ல சேலரி கிடைச்சா தேங்க்ஸ் சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். சொல்றதெல்லாம் எதுக்காகன்னா சுவாமின்னு ஒருத்தர் இருக்காருங்கிற அவேர்னஸ் வர்றதுக்காக. சுவாமி டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் அவர் கிராட்டிடியூட். ரெண்டாவது நம்ம நன்றி சொன்னா தான் சுவாமி அடுத்தபடியா நமக்கு பண்ணுவாருங்கிறது கிடையாது. கேள்வி வந்து ஹைலி லோடட் கொஸ்டின். ரொம்ப நம்ம கவனமா பார்க்க வேண்டியது. ஸ்ட்ரைட் அவே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல முடியாது. தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல முடியும். நம்மளுடைய லெவலை பொறுத்து நம்ம சின்ன லெவல்ல இருந்தோம்னா தேங்க்ஸ் சொல்லி பழகினா நமக்கும் சாமிக்கும் இருக்கிற அந்த சாமீபியம் தொடர்பு நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். கருத்துமா டாக்டர் ஏதாவது சொல்றாரு சொல்லலாம். சாயராம். உதாரணமா ஆதிசங்கருடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நீங்க அவர் வந்து காய்ச்சின இரும்பையும் குடிக்கின்றார், என்ன வேற பொருட்களை கொடுத்து சாப்பிடுறார். நாம அதை உதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம அந்த நிலைமைக்கு போயிட்டோம்னா எப்ப நான் நன்மை தீமை இரண்டையும் கடவுளுடைய பரிசாக எடுத்துக்கொள்கிறோமோ அந்த நிலைமைக்கு போயிட்டா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம இன்னும் சொல்றோமே சாமி எனக்கு ஏன் இந்த துன்பம் வருது அப்படி கேள்வியே கேட்காத நிலைமைக்கு போகும்போது நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா வராது, நம்ம தேங்க்ஸ் சொல்லவே மாட்டோம். அன்டில் தென் என்ன சொல்லியிருக்கார், நம்ம நன்றி அறிதல் ரொம்ப முக்கியம். நம்ம சூரிய பகவான் தான் கண்ணுக்கு அதிதேவதை, நன்றி இல்லாதவர்களுடைய பார்வையை எடுத்து விடுவான்னு சாமி சொல்லியிருக்காரு. என்ன நன்றிங்கிறது வந்து மிக முக்கியமானது. நீங்க அப்ப வந்து உங்களுக்கு தோணாது சாமிக்கு நன்றி சொல்லணும்னு தோணாது. அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கும் போது தேவையில்லை. அன்டில் தென் நாம சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மத்தை எல்லாம் அடையணும், நிர்குண பிரம்மத்தை அடையணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது வரைக்கும் நாம இதை பயிற்சி பண்ணிட்டு அவனும் குழந்தைகள் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். சாய்ராம். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம். வந்து யாருமா? பார்வதி. சாய்ராம். சொல்லுப்பா. சாய்ராம், இதுல வந்துட்டு சுவாமி கிட்ட வந்து எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு கேக்குற நிலைமைய தாண்டி எனக்கு எது கொடுத்தாலும் பிரசாதம்னு ஏத்துக்கிற நிலைமையில இருக்கும் போது நாம அங்க சுவாமிக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டிய அந்த ஒரு ஸ்டேட்டே வராது. அந்த லெவல் ரீச் ஆற வரைக்கும் சுவாமிக்கு கிராட்டிடியூட் காமிச்சுட்டே தான் இருக்கணும். எல்லா இடத்துலயும் தேங்க்யூ சுவாமி அப்படிங்கறது நம்ம சொல்லிட்டே இருக்கணும். எப்போ நமக்கு ஒண்ணு வேணும்னு கேக்குற நிலைமையே வராத உயரத்துக்கு நாம ரீச் பண்றோமோ அப்போ அதாவது சுவாமி சொல்றாரு இல்லையா, உனக்குள்ள என்ன பாரு, ஐ எம் காட், யூ ஆர் ஆல்சோ காட். அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா அப்புறம் அந்த தேங்க்யூன்னு சொல்ற அந்த லெவலுக்கே வரமாட்டோம். அதனால தேங்க்யூ சொல்லலாமா வேண்டாமாங்கிற கொஸ்டின்கே வரக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த லெவல் ரீச் ஆகிறது ரொம்ப நாட்கள் இருக்கு. சோ கிராட்டிடியூட் கண்டிப்பா காமிக்கணும்னு குழந்தைகளுக்கு சொல்லியே ஆகணும். சாய்ராம். சாரம் ஜெயசுதா வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. கீதா வாகினியில 4 விதமான பக்தர்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஆர்த்தர்கள், ஜிக்ஞாசுக்கள், அர்த்தார்த்திகள், ஞானிகள். ஜெயசுதா கரெக்டாமா? ஆமாங்க சாய்ராம். இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் வேணும் கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் என்ற அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம், 16th ஸ்லோகம். சதுர்வித பஜந்தே மாம் யதா சுக்ருதின் அர்ஜுன.
ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. அர்ஜுனா, 4 விதமான புண்ணியம் செய்தவர்கள் என் மீது பக்தி செலுத்துகிறார்கள். முதலில் வருவது துன்பப்படுபவன், இரண்டாவது வருபவன் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஜிஜ்ஞாசு, மூன்றாவது பொருளை நாடுபவன், நாலாவது ஞானி. யாரு ஆர்த்தோ அல்லது துன்பப்படுபவன்? யார் வேலையில்லாம கஷ்டப்படலாம், வியாதியினால கஷ்டப்படலாம், பிறருடைய துன்பத்துக்கு ஆளாகி இருக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்பவன் ஆர்த்தர்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். ஜிக்ஞாசுங்கிறவன் இது அக்னாஸ்டிக் இங்கிலீஷ்ல. இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது இவனுடைய தேடல். பகவான் அவதாரமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லி சுவாமிகிட்ட போய் நிறைய பேர் பகவான் அவதாரம்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கள் உண்மையை தேடுபவர்கள். இவர்களை ஜிக்ஞாசு, ஜிக்ஞாசைன்னு சொல்லுவாங்க. ஜிக்ஞாசைன்னா கியூரியாசிட்டி டு நோ. மூன்றாவது வகை அர்த்த ஆர்த்தி, பணத்தை விரும்புபவன், பொருளை விரும்புபவன், வசதியை விரும்புபவன், புகழை விரும்புபவன். இதெல்லாம் அர்த்தார்த்திகள் தான். சுவாமியினுடைய பிசினஸ் நல்லாகணும், எனக்கு இன்கம் ஜாஸ்தி வரணும், என் புகழ் பரவணும், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும், இதெல்லாமே அர்த்தார்த்தி கேட்டகரி. கடைசி கேட்டகரி அவனுக்கு உலகியலா எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. இசை ஞானி. ஐ ஆம் காட், காட் இஸ் மீங்கிற உண்மையை தெரிந்தவன். சாமி சொல்றார், இந்த 4 பேர்கள்ல எனக்கு ஞானியத்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்னு, இந்த ஞான விஞ்ஞானம்னு என்ன வித்தியாசம் பார்க்கணும். பொதுவா ஞானம்னாலும் நாலேஜ் தான், விஞ்ஞானம்னாலும் நாலேஜ் தான். ஆனா மகான்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, வெறும் புஸ்தக படிப்பு, எனக்கு சாய் லிட்ரேச்சர் முழுக்க மனப்பாடம், சத்தியம் சிவம் சுந்தரத்துல எது வேணாலும் நான் சொல்லுவேன், தமிழ்ல எந்த பாசுரத்தை வேணா சொல்லுவேன், சம்ஸ்கிருதத்துல காளிதாசனுடைய நாடகங்கள்லாம் எனக்கு தெரியும், வேதத்துல எது வேணா நான் உச்சரிப்பேன். இதெல்லாம் ஜஸ்ட் புக்கிஷ் நாலேஜ். இது ஞானம். விஞ்ஞானம் என்பது அனுபவ ரீதியாக இவர்களுக்கு எல்லாம் தெரியும், இவர்கள் அதை அனுபவித்திருக்கிறார். அப்போ இது ஒரு சின்ன ரைடர் சொல்லிக்கிறேன். குரு எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி, எந்த குருவை நாடி செல்ல வேண்டும். இப்போ சாஸ்திரம் சொல்றது, குரு ஸ்தோத்ரியனாக இருக்க வேண்டும். ஸ்ரோத்ரியன் அப்படின்னா அவனுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கணும், விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவன ஸ்ரோத்ரியன் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு குவாலிபிகேஷன் இருக்கு, அவன் பிரம்ம நிஷ்டனாக இருக்க வேண்டும், சத்திய நிஷ்டனாக இருக்க வேண்டும். அதாவது பிரம்மம்னா என்ன, பிரம்மத்தில் திளைக்கிறதுனா என்ன, நான் யாரு, பிரம்மம் யாரு, இதெல்லாம் அனுபவ ரீதியாக தெரிஞ்சவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குருவைத்தான் நாம் அணுக வேண்டும். ஏன்னா வெறும் புஸ்தகம் மட்டும் படிச்சிருந்தா சுவாமி சொல்ற மஸ்தகத்தில் இருக்கு அப்படின்னு, சும்மா புஸ்தகத்தை மட்டும் கேட்டா ஆமா அவர் அப்படி சொல்லியிருக்கார், இவர் இப்படி சொல்லியிருக்கார் இது சொல்லலாமே தவிர, பிராக்டிக்கலா ஒரு சங்கடம் வரும்பொழுது, கேள்வி வரும்போது அதுக்கு இந்த குருவால பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி குருமார்கள் தேர் வெரி ரேர், அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். இதுல வேற ஏதாவது உனக்கு ஃபர்தரா டவுட் இருந்தா கேளு ஜெயசுதா. இல்லைங்க சாய்ராம், டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்க சாய்ராம். சரிம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம், நீங்க சொன்ன ஆர்டர்ல ஆர்த்தன், அர்த்தார்த்தன், ஜிக்னாசு, ஞானின்னு தானே வரணும், அப்படி இல்லையோ?
இல்ல ஸ்லோகத்துல இப்படி இருக்கு, ஆத்தோ ஜிஜ்ஞாசுரத்தார்த்தே ஞானே சபரதர்ஷப. அதான சாய்ராம், உங்களுக்கு தெரியும் ப்ரோஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, போயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உரைநடை காவியம் 2 இருக்கு. உரைநடையில நம்ம என்ன பண்ணுவோம், வார்த்தைகளை ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனா இந்த பொயட்டிக் ஒர்க்ஸ் என்ன பண்றோம், வார்த்தைகள் அங்கங்க செதறி இருக்கும். அப்ப அந்த செதறின வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு அன்வயப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அன்வயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சமஸ்கிருத பரீட்சைகள்ல இந்த அன்வய ரச்சனாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சாய்ராம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சாய்ராம். சார் நம்ம அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சாய்ராம், வீடியோ யாரெல்லாம் ஆன் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் சாய்ராம். How does Baba fulfill his mission of making man realize that he is Atman? What are the stages through which he makes man involve himself? அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு சாய்ராம். இதெல்லாம் புஸ்தகத்துல ஆன்சராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி எடுக்கப்பட்ட புஸ்தகத்தில் இதுக்குள்ள ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். தேங்க்யூ சார். சார் ஜெயசுதா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒவ்வொரு ஆசைக்கும் பிறவி நிறைவேறுமா, அதுக்கான பிறவி உண்டா அப்படின்னு. புரியல சாய்ராம். ஆசைகள் ஒவ்வொரு ஆசையும் ஒரு பிறவியை ஏற்படுத்துமா அப்படின்னு சாய்ராம், அது நான் கேட்கல, வேற யாரோ கேட்டாங்க. கேட்டிருக்காங்க. சாய்ராம் பானுமதி சாய்ராம் கேட்டிருந்தாங்க. பானுமதி சாய்ராம். ஓகே, இது ரொம்ப அருமையான கேள்வி. இது ஆசைப்பட்டா பிறவி ஏற்படுமா? இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்றோம், செய்த கர்மங்களின் அடிப்படையில் பிறவிகள் ஏற்படுகின்றன. இப்போ ஆசைப்படுறதுங்கிறது மன அளவில் ஏற்படுகின்ற ஒன்று. மனதளவில் ஏற்படுறது கர்மம்னு சொல்ல முடியுமா? உண்மையில அது கர்மம் தான். ஏன்னா நம்ம சிவமானச பூஜான்னு இருக்கு, மனதால சிவனை பூஜை பண்றது, அவருக்கு அபிஷேகம் பண்றது, இது பண்ண உபச்சாரங்கள் பண்றது. ஏன்னா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, மனதால பண்றதுக்கு கையால செய்யறத விட எஃபெக்ட் ஜாஸ்தி சொல்லு. பொதுவா மகான்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, ஆசைப்பட்டா கண்டிப்பா பிறவி இருக்கு. ஏன்னா அந்த ஆசைப்பட்டதை அடைவதற்காக அந்த மனிதன் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு 2 கான்செப்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். சம்ஸ்காரம், வாசனா. யாருக்கு அதை பத்தி தெரிஞ்சா நீங்க முதல்ல பத்தி சொல்லலாம், அப்புறம் ஐ வில் ப்ரொசீட். சம்ஸ்காராஸ் அண்ட் வாசனாஸ் யாராவது தெரிஞ்சிருந்தா அவங்க தயவு செஞ்சு அதை பத்தி சொல்லலாம், அப்புறமா நம்ம பார்க்கலாம். யாரா சொல்றீங்களா சாய்ராம்? சம்ஸ்காராஸ் அண்ட் வாசனாஸ். சாய்ராம், நான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல சரியான தெரியல. இந்த வாசனாஸ் என்பது எப்படி ஒரு பூவுக்கு அதனுடைய வாசத்தை காற்றுதான் எடுத்துட்டு போகுது, அது போல இந்த பாடி போனாலும் இந்த பிறவியில ஏற்பட்ட அந்த வாசனைகள், அந்த உணர்வுகள் எல்லாமே அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதான் நாம் கர்ம பூர்வ ஜென்ம வாசனாஸ் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அது முழுமையான தெரியல. சம்ஸ்காரங்கிறது அது வேல்யூ அடிஷன் சொல்லலாம், இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லுதல். ஒரு நெல் இருக்கு, அதை வேக வச்சு அரிசி ஆக்கி நாம எப்படி சமைச்சு பண்றோமோ அது போல பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் சம்ஸ்காராஸ். சம்ஸ்கார சனாதன சம்ஸ்கிருதம் சுவாமி பேர் வச்சிருக்காரு மியூசியத்துக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. சாய்ராம். சாய்ராம்.
சம்ஸ்காரம்ங்கிறது சாயிரம் நீங்க சொன்னதுல ஓரளவுக்கு சரி. அதை வந்து ரிஃபைன் பண்றது அது சம்ஸ்காரம், ரிஃபைன்மெண்ட். மனிதன் பிறக்கிறதுல இருந்து இறக்கிறது வரை 16 சம்ஸ்காரங்கள் இருக்கிறத சாஸ்திரம் சொல்றது, அது கரெக்ட். ஆனா இந்த இடத்துல சம்ஸ்காரங்கள் வாசனாசுன்னா வேற அர்த்தம் வருது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் அந்த வார்த்தைகளை சொல்றதுல கொஞ்சம் கஷ்டம். சம்ஸ்காரம்னா நம்ம டைரக்டா என்ன சொல்லலாம், பதிவுகள், ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கலாம். நிறைய பிறவி எடுத்து 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 அந்த பிறவியில ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாமே ஒரு ரெக்கார்டா நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல பதியறது. இப்ப என்ன ஆகுது, ஒருத்தருக்கு வந்து கர்நாடக சங்கீதம் கேட்டு 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 இருந்தா அடுத்த பிறகு ஒரு கஷாப்பு கடையில் இருந்தாலும் அந்த கர்நாடக சங்கீதம் கேட்கறத ஒரு இன்க்ளினேஷன் வரும், அதை போய் கேட்கணும்னு சொல்லி. இத பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அவன் போன ஜென்மத்துல ஒரு மடி ஆச்சாரமா உள்ள குடும்பத்துல பிறந்திருப்பான். இந்த பறவையில அவங்க அப்பா அம்மா கறி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. இந்த பையன் சாப்பிட மாட்டான், எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிடுவான், காரணமே தெரியாது. இன்னொரு குழந்தை 5 வயசுக்குள்ளேயே எல்லா ராகங்கள் பேரையும் சொல்லுவா. இன்னொரு குழந்தை 2.5 வயசுல கீத ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவா. இதுக்கெல்லாம் காரணம் இதற்கு முதல்ல ஏற்பட்ட ஜென்மத்தில் உள்ள சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்களுடைய விளைவுகள் தான் வாசனா. இப்ப வாசனாங்கிறது என்ன ஆயிடுறது, இட் பிகம்ஸ் அவர் கிரேவிங், அவர் ஆட்டிடியூட், அவர் இன்க்ளினேஷன், அவர் லைக்கிங். அவர்களுக்கு புரியறதா நான் சொல்ல சாயிரம்? இந்த வாசனா சொல்றது நம்முடைய லைக்கிங்கா போயிடுறது. இந்த பிறவியில எனக்கு இதுல நாட்டம், இன்க்ளினேஷன் அப்படிங்கிறோம். இப்போ பதிவுகளினால வாசனைகள் வருது. இப்ப என்ன ஆகுது, போன பிறவியில எனக்கு வந்து இந்த ஆசை அந்த ஆசை இருந்தா அந்த ரெக்கார்டிங்ஸ் காரணமாக இந்த பிறவியில நான் என்ன பண்றேன், அதை அந்த அந்த வாசனையினால அதை அடைவதற்கான செயல்களில ஈடுபடுறேன். ஒரு விவசாயி பையன் இருப்பான், அந்த பையனை என்ன பண்ணுவான், எனக்கு எந்த படிப்பும் வேண்டாம், நான் ஐஏஎஸ் தான் படிக்க போறேன்பா. போன பிறவில அவனுக்கு ஏதோ நடந்திருக்கணும், அது இந்த பிறவில வாசனையாக மாறி அவன் வந்து இதை சூஸ் பண்றான். இதுல இன்னொன்னு இருக்கு, அப்படி வாசனை இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ பண்ணக்கூடிய வாசனை இருந்தாலும் அவனுடைய ஃப்ரீ வில், மனிதனுடைய ஃப்ரீ வில்லை பயன்படுத்தி he can overcome the வாசனை. போன பிறவியில நான் கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்கணும், கள்ள நோட்டு அடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருந்திருக்கு. இந்த பிறவியில அந்த வாசனை இருக்கு. ஆனா ஏதோ யாரோ பண்ண புண்ணியத்துல ஏதோ ஒரு சத்சங்கத்துல சேர்ந்து அந்த வாசனைகள் எல்லாம் இவன் என்ன பண்றான், அடக்கி நல்ல வழியில செலுகிறான். சோ பானு அம்மாவுடைய கேள்வி கரெக்ட். ஆசைப்பட்டால் அதற்காக நம்ம ஜென்மம் எடுக்கணும். பரத சக்கரவர்த்தியுடைய கதை கூட இதுக்கு உதாரணமா நம்ம சொல்லலாம். சாயிரம் வேற யாராவது விளக்கம் சொல்லலாம்? சாயிரம், ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயிடும் ஆசை அருமின். அதாவது மேபி ஈசனோடு ஆயிடுங்கிறது ஒரு தங்கத்தினால விலங்குன்னு வச்சுக்கலாம். பட் விலங்கு தான், அதுவுமே ஒரு விலங்கு தான். ஆகவே அது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் விலங்கா இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு தடை தானது, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடை தான் அது. ஆகவே அடுத்த பிறவி நாம கரைக்கிழமையார் பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறத வரமா கேட்கறாங்க. நம்ம எல்லா நூல்களும் அதான் சொல்லுது. பட் நம்ம எரியாம ஆசைகள் இருந்திருந்தால் மேபி சாமி அதுக்காக ஒரு பர்த்டே வட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சாயிரம் ராதாகிருஷ்ணன் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சாய்ராம் சார். சொல்லுப்பா. சார், இந்த ஆசையை பத்தி டாபிக் கேட்டிருந்தேன். ஸோ நம்ம ஆசைகள் இல்லாம இருக்கவும் முடியாது, ஏன்னா அது நம்ம வாழ்க்கையை சார்ந்துதான் இருக்குது, ஆசைகள் வந்துட்டே தான் இருக்குது. பட் நான் என்ன கேட்கறேன்னா, ஆசை சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சாய்ராம். ஸோ நம்ம ஆசைகளை சீரமைச்சுக்கும் போது நமக்கு இது எப்படி
இந்த நீங்க சொல்றீங்களா அடுத்த பிறவி, இந்த முழுமை நிலைமை இது எப்படி அடைவோம்? ஆசை சீரமைத்தல இது கைவர பெறுமாங்கிறது என்னுடைய கேள்வி சார். ஆசை சீரமைப்பை விட சுவாமி சொல்லியிருக்கிறது சீலிங் ஆன் டிசையர். எஸ். ஏன்னா இது மாடரேட்டா போறது. ஓகே. சீரமைக்கும் பொழுது நீ எதையுமே விடுறது இல்லை, ரீஅரேஞ்ச் தான் பண்ற, ப்ரையாரிட்டைசிங். ஆனா சீலிங் ஆன் டிசையர்ல சுவாமி என்ன சொல்றாருன்னா, எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை ஒரு மட்டத்துல ஒரு எல்லைக்குள்ள அந்த ஆசை இருக்கணும்னு சொல்லி. ஸோ ஆசை சீரமைப்பு என்பதை விட ஆசைக்கு ஒரு வரையறுத்தல் என்பது சரியா இருக்கும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. சாயிராம். 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 நம்ம ஆசைகள் தான் மனதாகிறது. சுவாமி சொல்றது டை மைண்ட் தான் சொல்றாரு. அவே நம்ம நல்ல ஆசையோ கெட்ட ஆசையோ எதாவது டோட்டலா நம்பரை குறைக்கிறத ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் சாயிராம். தேங்க்யூ சைரம். சார் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, why does பாபா perform miracles அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகவான் ஏன் அற்புதங்களை செய்கிறார்? இந்த கேள்விக்கு சுவாமி ஃபண்டமெண்டலா ஒன்ன சொல்றார். நான் அற்புதங்களை செய்யவே இல்லை. வாட் யூ கால் மிராக்கிள் இஸ் நோ மிராக்கிள் அட் ஆல். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு மிராக்கிளா இருக்கிறது, சுவாமிக்கு மிராக்கிளே கிடையாது. ஒரு யானைக்கு மேல ஒரு ஈ உட்கார்ந்தா எப்படியோ அந்த மாதிரி சாமியை பொறுத்தவரையில எதுவுமே மிராக்கிள் கிடையாது. ஒரு சிக்க உதாரணமும், ஒரு பலூன் இருக்கு, கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பலூன். இந்த குழந்தைக்கு அதை வச்சு விளையாட தெரியல. குழந்தைக்கு 2 வயசு. அந்த குழந்தை அப்பா என்ன பண்றார், அந்த பலூனை வாயால ஊதி பெருசாக்கி ஒரு நூலை கட்டி அதை பந்து மாதிரி பண்றார். உடனே இந்த குழந்தை நினைக்கிற, ஆஹா எங்க அப்பாவுக்கு என்ன ஒரு மிராக்குலஸ் பவர் பாத்தியா, சும்மா கிடந்த பலூனை பெருசாக்கி பந்தா மாத்திட்டாரு. குழந்தைக்கு அது மிராக்குலா தெரியறதே தவிர அந்த அப்பாவுக்கு அது மிராக்குலா தெரியாது. இப்ப சாமி என்ன சொல்ற, நான் பண்றது எல்லாமே சாதாரணமா நான் பண்ற விஷயங்கள் தான், இதுல மிராக்கிள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு சுவாமி அடிக்கடி சொல்றது நான் செய்வது எதுவுமே பிரதர்சனத்துக்காக அல்ல, ஒரு ஷோ பண்றதுக்காக கிடையாது, ஒரு ஷோக்காகவே கிடையாது. நிதர்சனம் அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும். இட் இஸ் a sort of proof. சாமி இதுல என்ன ரகசியத்தை சொல்றாருன்னா, நான் எதற்காக நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறேன் என்றால், ஒரு காலத்தில் நீங்கள் நான் விரும்புவதை கேட்பீர்கள். இந்த மிராக்கிள் மூலமாக சுவாமி நம்மை அவர் பக்கம், ஆத்மீகத்தின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் இழுத்து நம்மை நல்வழிப்படுத்தி சுவாமி எதை போதித்தாரோ அந்த வழிக்கு செல்ல விரும்புகிறார். இது இன் பிரீஃப் அபவுட் மிராக்கிள்ஸ். சாயிரம். இதை கேட்டவர் அதுக்கு வேற ஏதாவது விளக்கப்படுறதா சொல்லலாம். தேங்க்யூ சார். மிராக்கிளும் சித்திகளும் ஒண்ணுதானே சாயிராம்? மிராக்கிள் சித்திங்கிறது சில விதத்துல ஒண்ணு சாயிராம். சித்தி அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் பொதுவா. அப்ப இந்த சித்தியில என்ன வரும்னா, நிறைய பயிற்சி செய்து சிலதெல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, ராமகிருஷ்ணர் ஒரு தடவை ஒரு ஆற்றை கடக்கிறதுக்காக நின்று இருப்பார். ஒருத்தர் சொல்லுவார், படகே தேவையில்லை, நான் இப்ப பாருங்க நான் அந்த ஆற்றை கடந்து காட்டுகிறேன் அப்படிம்பார். அவருக்கு ஆற்றை கடந்து காட்டுவார்.
ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவார், ஒரு படகுல ஏறி அந்த கரைக்கு வந்துடுவார். அப்ப ராமகிருஷ்ணர் கேட்டார், உனக்கு எப்படிப்பா அது முடிஞ்சது? இப்போ மார்ல தட்டினா நான் 6 வருஷம் பயிற்சி பண்ணியிருக்கேன். அப்ப ராமகிருஷ்ணன் சொல்றார், தேவையில்லாம உன்னுடைய 6 வருஷத்தை வீண் பண்ணின, படகுக்காரன் 10 பைசா கொடுத்தா நம்ம கிராஸ் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் சித்திகள். பயிற்சிகளினாலே ஏற்படுகின்ற வெற்றிகளுக்கு சித்தின்னு பெயர். ஆனா மிராக்கிள்ஸ்ங்கிறது இயற்கையா நடைபெறுவது. அது ரொம்ப இயற்கையா நடக்குது. அது அவர் ஒன்றும் அவருக்கு அதுக்கெல்லாம் ஒண்ணுமே யோசனை பண்றதோ மந்திரம் சொல்றதோ ஒன்றும் தேவையில்லை. நினைச்சா அது பாட்டுக்கு நடக்கும். அது இயேசுநாதரோ புத்தரோ காஞ்சி பெரியவரோ பகவானோ ரமணரோ இது ஒன்றும் அவங்க முயற்சி பண்ணியெல்லாம் இதை பண்ணல. அவர்களுக்கு இயற்கையா வர்றது. சுவாமி சொல்றார், இது மிராக்கள் இல்லை அப்படிங்கிறார். சாயிராம். சுயநலம் இல்லை என்பதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன் சாயிராம். ஏன்னா சுவாமி அன்புனால செய்யறாரு, நாட் தன்னை காட்டிக்கிறக்கா ஷோ மாதிரி கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்திகளை காட்டுறதுக்கு செல்ஃபிஷ் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் பியூர்லி சம்திங் லௌகிகம். அதுல செல்ஃப்லெஸ்னஸ் ஸ்பிரிச்சுவல் இன்டென்ஷன் ஒன்றும் கிடையாது. A+B² தான். ஆனா மிராக்கிள் அப்படி கிடையாது. இட் இஸ் அப்சல்யூட்லி ஸ்பிரிச்சுவல். அங்க பியூர் லவ் செல்ஃப்லெஸ் இருந்தா தான் இது நடக்கும். சாயிராம். சாய்ராம். யாருமா? சார் ராதாகிருஷ்ணன் சார். சொல்லுப்பா சார். அந்த மிராக்கல் சுவாமி இப்ப பேசுங்க, அது அந்த மிராக்கல் நமக்கு மாற்றத்துக்கு உட்பட்டதா இல்ல இது மாறாததா சாய்ராம்? உலக அளவில எது நடந்தாலும் அது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஓகே சாய்ராம். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது சத்தியம், பரமார்த்திக சத்தியம், விவகாரிக சத்தியம்னு நிறைய இருக்கு. ஓகே ஓகே. 3 காலத்திலையும் அது உண்மையாக இருந்தா மட்டும்தான் சத்தியம். எவரிதிங் எல்ஸ் இஸ் டெம்பரரி. எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல்ல ஒரு வில்லுப்பாட்டு பாடினாங்க, ஒரு கோஷ்டி. சுவாமி மோதிரம் கொடுத்தார். அந்த பையன் அந்த மோதிரத்தை போட்டு ஏதோ போற வழியில எப்போ அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி அந்த மோதிரம் போயிடுச்சு. ஸோ மிராக்கிள்ஸ் எவர் லாஸ்டிங் சொல்ல முடியாது. அந்த சக்தி எவர் லாஸ்டிங். சாயிராம். மிராக்கிளோட இதுக்கு நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு நம்ம ஏதாவது சின்ன குழந்தைக்கு அம்மா மருந்து குடிக்க சொல்றான்னா ஒரு ஸ்வீட் கொடுத்து சாக்லேட் குடிக்கிறேன் நீ இந்த காரியம் பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்றாளே, அந்த மாதிரி சுவாமி பக்கம் நம்மளை ஈர்க்கறதுக்காக ஏதாவது ஒரு பெனிஃபிட் இல்லாம யாருமே அந்த சைடு டர்ன் பண்ண மாட்டா. சோ அது ஈர்க்கறதுக்காக தான் சுவாமி முதல்ல மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இன்னொன்னு மிராக்கிள் ஒரு பொருள் கொடுத்தாதான் மிராக்கிள்னு இல்ல சாராம். இப்ப நம்ம அத்தனை பேரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. கொரோனா வந்தது, எவ்வளவோ பேர் என்னென்னவோ ஆச்சு. இப்பவும் நம்மள சுத்தி எவ்வளவோ வைரஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கோம்ல. தட் இட் செல்ஃப் இஸ் a miracle which Swami is doing forever. சாயிராம். சரவணகுமார் ஒரு கேள்வி கேட்டார் சார். பத்மநாபன் கேளுங்க. சார் ஒரே ஒரு சின்ன சார், மிராக்கிள் பத்தி பேசும்போது சுவாமி எவ்வளவோ மிராக்கிள்ஸ் பண்றாரு. ஆனா எல்லா மிராக்கிள்ஸோட பெரிய மிராக்கிள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அதனால மிராக்கிள்லயே பெரிய மிராக்கிள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட மன மாற்றம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். அதுதான் சுவாமி கிட்ட நம்மலாம் வந்திருக்கோம், எல்லாருடைய மனமும் நல்ல ஒரு மாற்றம் வருது. அதுதான் ஒரு பெரிய மிராக்கிள் நான் நினைக்கிறேன். கரெக்டா சார்? சார் சுவாமி சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹார்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than பில்டிங் டெம்பிள்ஸ் இருக்காரு. இந்த டெம்பிள் கலெக்ஷன்ல வர்றவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாரு அடிக்கடி சாமி சொல்லி மஞ்சள் பை தூக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா டோன்ட் என்கரேஜ் தேம்.
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்ட் தான் இண்டிவிஜுவல், நாட் ஆர்ட், இண்டிவிஜுவல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இண்டிவிஜுவல் மாறினா தான் தேசம் மாறும், நாம் அந்த பழைய கோல்டு நிறம் அடைய முடியும். ஆகவே நீ சொல்ற மாதிரி தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம இங்க வந்திருக்கிற நோக்கமே நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றோம், பெனிஃபிட் ஆக்சுவலி நாம பெனிஃபிட் ஆகிறோம். அதான் சாமி ஃபீல் பண்ண சொல்றாரு. நீங்க அவங்க பெனிஃபிட் ஆக நாம் நினைச்சிட்டு இருக்கோம், பட் ரியலி வி ஆர் பெனிஃபிட்டட். சாய்ராம். சார் நம்ம நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்றோம், ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது உண்மையிலேயே நம்ம மாறுறது தெரியல சார். நம்ம மனசு மாறுதா, நல்லவள ஆயிட்டு இருக்கோமாங்கிறது அப்பப்போ ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அது ஏன்னு தெரியல சார். இல்ல நம்ம சில பேர் சொல்றாங்க நம்ம வாழ்க்கையெல்லாம் முன்னாடியே ஒரு பிளான் பண்ண ஒரு வாழ்க்கை தான், அதைத்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால புதுசா ஒண்ணும் இல்லை, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னென்ன நமக்கு வரும்போது நம்ம என்ன கொண்டு வந்தோமோ அதைத்தான் நம்ம அனுபவிச்சு போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது கரெக்டா சார்? சாய்ராம் முதல்ல சொன்னார், ஃப்ரீ வீல் ஒன்று சாமி கொடுத்துருக்காரு, நாம் அதை யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன ஸ்டோரி படித்தேன். அப்போ அந்த குழந்தை கடவுள்கிட்ட, சாமி எல்லா பேஜஸையும் இந்த புக் பூரா நீங்களே எழுதிட்டீங்கன்னா எனக்கு என்ன வேலை அப்படின்னு. அப்போ அந்த புக்கை நீ சரியா படிச்சு பாரு, ஆரம்பமும் முடிவும் தான் நான் எழுதியிருக்கேன், மீதி பேஜ்லாம் ஆஸ் யூ விஷ், நீ விரும்பியபடி ததாஸ்து சாமி சொல்லுவார். அந்த மாதிரி அங்க ஃப்ரீ வீல்ல யூஸ் பண்ணணும், நம்ம முன்னேறணும். நீங்க நினைக்கிற மாதிரி சர்வீஸ் பண்ணோட அடுத்த நாளே முன்னேற்றம் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு பல ஸ்டோரிஸ் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் பி வெரி ஸ்லோ பட் டெஃபினெட்லி இட்ஸ் ஹேப்பனிங். நம்மளே அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கோம். பட் மேபி வி நீட் மெனி பஸ். சாய்ராம். பாலகிருஷ்ணன். சாய்ராம். சாய்ராம். என்ன மோட்டிவோட சர்வீஸ் பண்றோம் முக்கியம். டாக்டர் ஒரு கேள்வி கேட்டார், சித்தி மிராக்கிள் எல்லாம் பண்ணும் பொழுது சுயநலமின்மையோட பண்றது முக்கியம் இல்லையான்னு கேட்டார். அந்த மாதிரி சர்வீஸ் பண்றது நம்ம சுயநலம் இல்லாத சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, எனக்கு அது பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணினா கண்டிப்பா சர்வீஸ் பண்ணினா அதுக்கு பலன் இருக்கும். மாறாக சர்வீஸ் பண்ணும் பொழுது நம்ம போட்டோ நாளைக்கு எப்படி வரும், ஸ்டேட் லெவல்ல எல்லாரும் பார்ப்பாங்களா, என் ஃபேஸ் கிளியரா இருக்கா, ஸ்கார்ஃப் சரியா இருக்கா, இப்பெல்லாம் நினைச்சுட்டு நான் அந்த சர்வீஸை பண்ணினா சர்வீஸ்க்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா வித் வாட் மோட்டிவ் வி டு சர்வீஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம சத்யசாயி நிறுவனம்ங்கிறது ஒரு ஆத்மீக நிறுவனம். இங்க சுய விளம்பரத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது. சாயிரம். தேங்க்யூ சார். சார், இப்போ இத்தனை நேரம் டிஸ்கஸ் பண்ணதில்ல எனக்கு ஒரு 2 நிமிஷம் தோணுச்சு சார். இப்போ மிராக்கிள் சுவாமி மிராக்கிள் இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா இது சுவாமியோட குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம ஈவன் பஜனையில கூட நம்ம இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணும்போது நாமஸ்மரணை, அப்புறம் சுவாமியோட குணங்களை பத்தி பாடுறோம். அதெல்லாம் பாடும்போது நம்ம இத சுவாமியோட குணம் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? இது குணம் இல்ல சாயிராம், இது சத்தியம். சத்தியம் ஹேஸ் நோ சாய்ஸ், does not depend upon any குணம். சாமி ஸ்டேட்டிங் த ஃபேக்ட். குப்ஜைன்ங்கிற அம்மாவை அந்த உடம்ப நிமிர்த்த வைத்தார் கிருஷ்ணர். நமக்கு அது மிராக்கிள், கிருஷ்ணருக்கு அது மிராக்கிளே கிடையாது. இன்னைக்கு படிச்ச ஒரு சம்பவம், ஒரு உபன்யாசகர்னா உபன்யாசம் செய்பவர். அவர் உபன்யாசம் பண்றதுக்காக காஞ்சி மடத்துக்கு வந்தார். வந்தப்போ அங்க இருக்கிற குழந்தைகள்கிட்ட அவர் நோட் புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணினார். எதுக்கு நோட் புக்கு கொடுத்தாருன்னா, இதுல நீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு அவருக்கு தோணித்து, நான் இதை கொடுக்கறேன்னு இவங்க வாங்கி ஸ்ரீராம ஜெயம் எழுதினா அதனால ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறார்.
அடுத்த நாளைக்கு இந்த பசங்கள்லாம் நோட் புக் எடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா நோட் புக்கை கொடுத்தா பெரியவா வந்து காயின் கொடுப்பாரு, சில்வர் காயின். இந்த குழந்தைகள்லாம் நோட் புக்கை திருப்பி கொடுத்தது. அதுல ஒரு பையன் நோட் புக்கை திருப்பி கொடுத்தான். அப்ப பெரியவா அந்த பையன்கிட்ட கேட்டார், சாரி நீ என்ன எழுதியிருக்கேப்பான்னு கேட்டார். அவன் திருன்னு முழிக்கிறான். அவனால் ஒன்னும் சொல்ல முடியல. இன்னொரு குழந்தை சொல்லிட்டு, பெரியவா அவனுக்கு பேச்சு வராது, அவன் ஓமை. பெரியவா வச்சு எல்லாரும் நீங்க அமைதியா இருங்கோ, அவனே சொல்லட்டும். அவன் திக்கி திணறி பல தடவை சொல்லி கடைசியில ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு. இதுக்கு கிரெடிட் வந்து பெரியவா என்ன பண்ணாரு, இதுல என்னுடைய இது ஒண்ணுமே கிடையாது. அந்த உபன்யாசகர் ஸ்ரீராம ஜெயத்துடைய அந்த சக்தியை தெரிந்து கொண்டு இந்த குழந்தைகள்கிட்ட ஸ்ரீராம ஜெயம் எழுத சொன்னார். இது முழுக்க முழுக்க அவரை சார்ந்த புகழ் அப்படின்னு சொல்லிட்டார். சுயநலம் இல்லாம எல்லோருக்கும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதெல்லாம் மிராக்கிளா மாறிடுது. நம்ம சில பிரார்த்தனை பண்றோம், பிரார்த்தனை பண்ணா அது அப்படியே நடக்கிறது. கண்ணா இன்னொன்று இந்த கேள்விகள் நான் பதில் சொல்லிட்டே வந்தேன், திடீர்னு ட்ராக் மாறி போயிட்டேன்னு நினைக்கிறேன். அருண் சைரம், அது மிராக்கல் வந்து சுவாமியோட மகிமைன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு. அதனால இந்த இடத்துல வந்து சுவாமி சத்தியத்தை சொல்றார். மிராக்கிள் என்பது நானாக விரும்பி செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அல்ல, என்னுடைய இயல்பான செயல். இப்ப நான் வந்து கருப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன் குணம் கிடையாது. I am telling the truth. சுவாமி வந்து இங்க பொதுவா பகவானுடைய அந்த செயலுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன் செய்கிறேன் என்றால் இட் இஸ் மை நேச்சர், ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட். இங்க குணமே கிடையாது. மிராக்கிள் இதுல வந்து இன்னொன்னு இருக்குப்ப, இது கொஞ்சம் சூக்ஷ்மமான சமாச்சாரம். இப்போ சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சத்தியத்துல நீ தெரிஞ்சுக்கிற சத்தியம், நான் தெரிஞ்சுக்கிற சத்தியம், பத்மநாப கணேசன் தெரிஞ்சுக்கிற சத்தியம், ஏதோ வேறுபாடு இருக்க? சத்தியத்துல ஏதாவது வேறுபாடு இருக்க முடியுமா? இல்ல சார், இல்ல. புரிஞ்சுக்கிறதுல வேறுபாடு இருக்கலாம் சார், புரிஞ்சுக்கிறதுல இருக்கலாம். ஆனா உண்மையான சத்தியத்துல வேறுபாடு இருக்குமா? ஏன்னா சத்தியங்கிறது ஒண்ணுதான். அது என்னதான் பல பேர் பலதோ மாத்தி சொன்னாலும் இந்த சத்தியத்துடைய தன்மை ஒண்ணுதான். It cannot be changed by our interpretation. நம்ம பல விதமா சொல்லலாம். சுவாமி கிருஷ்ண அவதாரம், பூர்ண அவதாரம், சிவசக்தி அவதாரம் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா அது என்ன சத்தியமோ அந்த சத்தியத்துக்கு மாற்றம் இல்லை. இதை நம்ம கொஞ்சம் பேசிக்கா புரிஞ்சுக்கணும். our understanding may vary, our interpretation may vary, our perception may vary, but the truth remains the same. மனசாங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது. மாறாக கர்மம் செயல் என்பது it will vary from individual to individual. செயல் என்பது நான் ஒரு விதமா செய்வேன், நீங்க ஒரு விதமா செய்வேன், அவர் ஒரு விதமா செய்வேன். அப்ப இந்த ட்ரூத்தை தான் சாமி சொல்றாரு இங்க. இது அவருடைய குணம் இல்ல, இஸ் ஸ்டேட்டிங் த ட்ரூத். சாயிராம். தேங்க்யூ சாயிராம். சாயிராம், நம்ம இப்போ 8 மணி ஆகுது, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். ஆனா இருந்தாலும் நமக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கு. சில ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, என்ன கேளு? சார், நம்ம ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். ராதாகிருஷ்ணன் சார், உங்களுக்கு ஏதோ கேள்வி இருக்கா? சேரம் கேள்வி சார், இந்த மிராக்கிள் பத்தி ஒரு டவுட் சேரம். சொல்லு சேரம். இப்போ
நமக்கு வந்து சுவாமி நீங்க நமக்கு வந்து மிராக்கிள் ஐ மீன் அவரோட கையசைவில் ஒரு விபூதியோ ஈவன் ஒரு ஒரு கோல்டு செயினோ வர வைக்கிறாரு, நம்ம எல்லாரும் பார்த்ததும் கேள்விப்பட்டிருப்போம். பட் நான் இங்க என்ன கேட்க வரேன்னா, பட் நமக்கு ஒரு செயின் இன்னைக்கு நம்ம உருவாக்கணும்னாவே அதுக்கு நமக்கு மேன் பவர் தேவைப்படுது, ஒரு ஃபேக்டரி சம்திங் எக்ஸெட்ரா அந்த செயினை நம்ம கொண்டு வரதுக்கு. பட் சுவாமி வந்து தன்னுடைய கையசைவுல கொண்டு வராருன்னா சுவாமி வந்து எதை கொண்டு அதை செஞ்சிருப்பாரு, அவரு எந்த ஒரு ஃபேக்டரி இல்ல எந்த ஒரு மேன் பவர் வச்சு என்ன எப்படி உருவாக்கியிருப்பாரு, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கவே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஸோ அதை பத்தி விளக்க முடியுமா சார்? விளக்கலாம், பட் இப்ப டைம் இல்லை. இந்த காரணம்ங்கிற ஹெட்டிங்ல வருது இது. நான் அடுத்தது முதல்ல இதை எடுத்துட்டு பாக்கி நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே சார். பத்மநாப கணேசன் ஏதோ கேட்டீங்க? ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன், அடுத்த மீட்டிங்ல பதில் சொன்னா போதும் சார். இப்போ வந்து ஒரு சில குணங்கள் வந்து இப்ப என்கிட்ட இருக்கிற குணங்களையே நான் மாத்திக்கணும்னு நினைச்சா மாத்திக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும் சார்? திரும்ப 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 அபியாசம் பண்ணணும், சத்சங்கத்துல இருக்கணும், இந்த நல்ல குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கூட பழகணும், துசங்கத்தை முழுக்க முழுக்க தவிர்க்கணும். இது மாதிரிதான் பண்ணணும். ஓகே சார். தேங்க்யூ சாய்ராம். நம்ம ரெண்டு கேள்வி வந்து இன்னைக்கு நம்ம மதுரை டாக்டர் கோவிந்தராஜ் சாய்ராம் ஏதாவது சம்மரி கொடுக்க விரும்பினா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் இல்ல, அவரு ராதாகிருஷ்ணன் போயிட்டு காணோம். ஓகே, ஏன்னா மிராக்கிள் பத்தி கேட்டீங்க. சாமி சொல்றார் ஈவன் யூ கேன் ஆல்சோ டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்றாரு, லோட்டஸ் இருக்கு, ஃப்ளவர்ஸ் இருக்கு, சாமி டச் பண்ணணும்னா ப்ளூம் ஆகும், மலருது. அப்ப சுவாமி வந்து அவரோட ஸ்டூடெண்டுடைய விரலை பிடிச்சி அதை டச் பண்ண சொல்றாரு, இன்னொரு பூ அதுவும் மலருது. அப்ப சுவாமி என்ன சொல்ற, நான் அப்புறம் டிவைன் லெவலுக்கு போகும்பொழுது ஈவன் யூ கேன் ஆல்சோ டூ தட். பட் அப்ப நீங்க மிராக்கிள் பண்ணணும்னு ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அன்டில் தென் உங்களுக்கு நேச்சுரலா இல்லாதனால புதுமையா தெரியுது. பட் எப்படி பாலுக்கு வெண்மை நிறமும் நெருப்புக்கு சுடுகின்ற இயல்பு இருக்குதோ அது போல பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இட்ஸ் பை நேச்சர். அது அவனும் புதுமைக்கு நமக்கு புதுமையா இருக்கு, ஏன்னா நம்மகிட்ட அது நேச்சுரலா இல்லை. அதனால வேடிக்கையா பாக்குறோம், அதிசயமா பாக்குறோம். சாய்ராம். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். சார் நம்ம ரெண்டு கேள்விகள் இருக்கு. நான் அந்த ரெண்டு கேள்விகளையும் நம்ம டாக்டர் கோவிந்தராஜ் சாய்ராமுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நம்ம அடுத்த மாத நிகழ்ச்சியில இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் விடையை பார்த்துட்டு அதை தொடர்ந்து சார் ஒண்ணு வந்து சுவாமி இந்த செயின் அதுக்கப்புறம் மோதிரம் விபூதி இதெல்லாம் கிரியேட் பண்றாரு, அது வந்து எங்கிருந்து அவர் கிரியேட் பண்ணி தர்றாரு, அதை எப்படி நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுங்கிறத மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டிருந்தாரு. ரெண்டாவது கேள்வி ஸ்ரீ பத்மநாப கணேசன் சாய்ராம் கேட்டிருந்தாங்க, நான் ரொம்ப நிறைய முயற்சி பண்ணி கூட நம்ம பிஹேவியர்ஸ மாத்திக்க முடியறது இல்ல. அதுக்கு பதில் சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் கேட்டிருந்தாரு சார், நிறைய பதில் சொல்லியாச்சு. ஓகே சார், ஓகே. அப்ப நம்ம அந்த ஒரு கேள்வி மாத்திரம் அடுத்த மாதம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தொடர்ந்து மற்ற கேள்விகளை நம்ம சரி சாய்ராம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சார். இன்றைய நேரலை சத்சங்கம் லோகாசுகினோ பவந்து மற்றும் சாந்தி மந்திரத்துடன் நிறைவு பெறும். ஜெய் சாய்ராம். समस्तलोकाः सुखिनो भवन्तु, समस्तलोकाः सुखिनो भवन्तु, समस्तलोकाः सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति
शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।